வணக்கம். அண்ணாமலைக்கு எதிரிகள் கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ சமீபத்தில் அவர் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக கூட்டணி ஆட்சியா? இல்லை எப்படி தனி ஆட்சியா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை செய்தியாளர் கேட்டாங்க. அப்பயும் அண்ணாமலை கொஞ்சம் யோசித்து தான் பதில் சொன்னார். இந்த மாதிரி கேள்வியை கேட்டு ஏன் தலைவா இப்படி வந்து என்னை சிக்கலில் விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பாஜக மேலிடம் எடுக்கிற முடிவு தான். ஆனாலும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன். கூட்டணி ஆட்சி இல்லை பாஜக ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறார். இது உண்மையான ஒரு பாஜக நேசிக்கக்கூடிய, பாஜக தலைமையை விரும்பக்கூடிய, பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யணும்னு நினைக்கக்கூடிய, பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய இரத்தத்தில் இருந்து இந்த உணர்வு, இந்த வார்த்தை வெளிவரணும். இதுதான் உண்மையும் கூட. ஆனால் பல வருஷமாக கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. அதிமுக தலைமையில் கட்சி, அதிமுக தலைமையில் கூட்டணி, அமித்ஷாவே சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அதை எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு தனியாக ஒரு விளக்கம் கொடுக்க வைக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நாங்கள் வந்து மதவாத கட்சியோட கூட்டணியெல்லாம் இருக்க மாட்டோம், மதவாத கட்சியில் ஆட்சியில் இருக்க விட மாட்டோம்னு ராஜேந்திர பாலாஜியை விட்டு எடப்பாடி பழனிசாமி பேச விட்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுது? ஆனால் பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமசீனிவாசன் மட்டும் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தலைமையில் ஆட்சி நடந்தாலும் அது வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அண்ணாமலை சொன்னது வந்து பாஜக ஆட்சின்னு சொன்னார். அவர் அதோட என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னு வேற சொல்லிட்டார். இதுக்கு வந்து வானதி சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேசிய தலைமை என்ன சொல்லுது, அமித்ஷா என்ன சொன்னார், இங்கே வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். அதுதான் நம்ம அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அது இல்லாமல் அது அண்ணாமலையோட கருத்து. அண்ணாமலை வந்து கடைசியாக சொன்னார் என்னுடைய விருப்பம்னு வேறு சொல்லிட்டாரு. இருந்தாலும் தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அது கேட்டு தான் நம்ம செயல்படணும். அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்து இருக்குது. அது செய்தியாளர் மத்தியில் பேசும்போது இரண்டு கட்சிகளுக்கிடையே கூட்டணியில் வந்து ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வானதி சீனிவாசன் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வானதி சீனிவாசன்லாம் வந்து அவங்க அதிமுக ஆதரவு இருந்தால் தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 5ஆம் தேதி வந்து அண்ணாமலையோட பிறந்த நாளைக்கு வந்து மிக சிறப்பாக வந்து கொங்கு பெல்ட்லாம் பயங்கரமாக கொண்டாடியிருக்காங்க. எல்லாமே அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம். இது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் கொண்டாடினது. பாஜக சார்பெல்லாம் யாருமே கொண்டாடல. பாஜக சார்பாக யாருமே ஃப்ளெக்ஸு, பேனர் யாருமே வாழ்த்து பெருசாக சொன்ன மாதிரியும் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, மரக்கன்று நட்டுருக்காங்க, நோட்டு புத்தகம் கொடுத்துருக்காங்க, ரத்த தானம்லாம் வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாஜக வட்டாரத்தில் பயங்கர பரபரப்பாக ஆயிடுச்சு. என்னடா இது கொங்கு பெல்ட்டில், குறிப்பாக கொங்கு பெல்ட்டு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் நல்லா செயல்பட்டுருக்காங்க. இருந்தாலும் குறிப்பாக கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் இந்த மாதிரி வந்து செயல்பட்டது பாஜகவினர் மத்தியில் பயங்கரமாக ஒரு இதாகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் வீட்டு சைடு போகிற வழி அந்த சைடெல்லாம் பார்த்து ஹாப்பி பர்த்டே சிங்கம், ஹாப்பி பர்த்டே அண்ணா அப்படின்னு சொல்லியெல்லாம் அண்ணாமலை வாழ்த்தி ஏகப்பட்ட ஃப்ளெக்ஸ், பேனரு, போஸ்டரு எல்லாம் அடித்து ஓட்டி விட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிறவங்க இது வரைக்குமே இருந்த தலைவர்களுடைய பிறந்தநாளெல்லாம் இப்படி யாருமே பெருசாக கொண்டாடுறதே இல்லை. எங்கேயாவது கமலாலயத்தில் ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து வச்சு, ஒரு 41 வயசா 41 கிலோ கேக்கை வாங்கிட்டு வந்து வச்சு வெட்டி ஆள் கொஞ்சம் தின்னுட்டு மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு கேரி பேக்கில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருந்தாங்க இது வரைக்குமே. ஆனால் இந்த மாதிரி ஒரு பாஜகவில் இருந்த ஒரு முன்னாள் தலைவருக்கு இப்படி வந்து யாருமே வந்து செலிப்ரேட்டே பண்ணலை. இது வந்து தனி மனித துதி அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. பாஜக மேலிடத்துக்கு அப்படி தானே, எப்படி கோவம் வர மாதிரி வார்த்தைகளை கோர்க்கணுமோ அது கோர்த்தா தானே சரிப்பட்டு வரும். அவங்க என்ன செஞ்சாங்க, அண்ணாமலை வந்து ஒரு குரூப்பு செயல்படுது, அண்ணாமலை ஆதரித்து செயல்படுது, அவங்க வந்து தனி மனித துதி பாடுறாங்க. பாஜகவில் வந்து இப்படி தனி மனித துதி பாடுறது கிடையவே கிடையாது. நம்மளுடைய கொள்கை கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன, அதெல்லாம் வந்து தாண்டி இப்படி வந்து செயல்படுறாங்களே அப்படின்னு சொல்லி பாஜகவோட கட்சியில் இருக்கிற சீனியர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. என்ன இது நமக்கெல்லாம் இப்படிலாம் யாருமே பெருசாக பண்ண மாட்டேங்கிறானுங்க, இப்படி வந்து அண்ணாமலைக்கு திடீர்னு இவ்வளோ மம்சாயா அப்படின்னா அந்தளவுக்கு கடின உழைப்பை கொடுத்துருக்காருல்ல மனுஷன். என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்காருல்ல, கட்சியை வளர்த்தாரு. கட்சியோடு சேர்ந்து மனுஷன் இவ்வளோ தூரம் நடந்து ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்குன்னு அவர் ஒரு புது கட்சியை ஆரம்பித்து கூட இப்படி செயல்பட்டு இருந்தால் கூட ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கு கூடி இருக்கும். இந்த பாஜக கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த மனுஷனை படுத்திக்கிட்டு அவரை செயல்படவும் விடாமல் இப்போ மாநில தலைவர் பதவியும் வாங்கிட்டீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, எல்லாமே நீங்கள் பேசிக்கோங்க. ஆனால் அவர் இப்போ இன்றைக்கி பேசுகிறது கூட அவர் வந்து நைனா நாகேந்திரன்ட்ட பர்மிஷன் வாங்கணும். இல்லைன்னா பாஜக தலைமை வந்து அண்ணாமலை பேச விட சொல்லி அந்த இதுக்கு வந்து கருத்து சொல்லுங்கப்பா அப்படின்னு அண்ணாமலைகிட்ட அவங்க உத்தரவுப்பட தான் அண்ணாமலை பேச முடியுது. அண்ணாமலையெல்லாம் பேசினார்னா இன்றைக்கெல்லாம் திமுகலாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். எடப்பாடி பழனிசாமிலாம் துண்டக்கானன் துணியாக்கானு தெரிச்சு ஓடிடணும். எடப்பாடி பழனிசாமிலாம் எதிர்க்கட்சி அப்படிங்கிற சொல்ல முடியாத அளவுக்கு வந்து செயல்பட்டுருப்பாங்க.
ஆனால் இதில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் ஓட்டுனது இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரனுக்கு டென்ஷன் ஆச்சோ இல்லையோ, கோயம்புத்தூரில் இருக்கிற வானதி சீனிவாசனுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எண்ணம் இது வந்து சரி கிடையாது. தனி மனித துதி சரி கிடையாது. இப்போ எனக்கு என்னுடைய பிறந்த நாளைக்கு நான் என்னுடைய ஆதரவில் வச்சு போஸ்டர் அடித்து ஒட்டினா என்ன செய்வீங்க? அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பஞ்சாயத்தை பிரச்சனையை சீனியருக்குள்ளே பேசிக்கிட்டு, இதை வந்து இப்படியே விடக்கூடாது. அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு ஆப்பு அடித்தா தான் சரிப்பட்டு வரும். ஏற்கனவே மாநில தலைவரை பிடுங்கிட்டான். அண்ணாமலைக்கு இருந்தாலும் ஒரு செல்வாக்கு இவ்வளவுலாம் இருக்கக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு புகாரை தட்டி விட்டாங்க. சரி, புகாரை தட்டி விட்டாங்க. 5ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம். 7ஆம் தேதி அமித்ஷா வர்றாரு. அமித்ஷா வரும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பாக அண்ணாமலை கூப்பிட்டு, என்ன இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கிற, இதெல்லாம் உனக்கு நல்லதாக இருக்குதா, ஒன்று என்ன கண்டிஷனில் வச்சுருக்குறோம் பார்த்தியா, அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுவார் அப்படின்னு பார்த்தா, அவர் பெருசாக ஒன்றும் பேசவே இல்லை. அமித்ஷா வந்து அண்ணாமலை கண்டிப்பார் அப்படின்னு பார்த்தா எச்சரிக்கையை கொடுப்பாரு, கண்டிப்பார், இது மாதிரிலாம் பேசக்கூடாது, செயல்படக்கூடாதுன்னு நினைப்பார் அப்படின்னு சொன்னால், அந்த அங்கே நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை ஜீனு பேரை சொன்னோடனே அவ்வளவு ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், துண்டெடுத்து சுத்தலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ராமசீனிவாசன் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் வந்து அமித்ஷா வரும்போது நீங்கள்லாம் கத்தி ஆரவாரம் பண்ணி அப்படி துண்டெல்லாம் சுற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த சமயம் பார்த்து அண்ணாமலை ஏறிட்டார். அண்ணாமலை ஏறும்போது பார்த்திங்கன்னா, அது அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி செஞ்சு காட்டிட்டாங்க. அதெல்லாம் சரி, அது வந்து எதேச்சியாக நடந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் யோசித்தாலும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து நயினா நாகேந்திரன் பேரை, இப்போ மாநிலத்தில் இருக்க நயினா நாகேந்திரன் பேரை சொல்லும்போது கூட பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அண்ணாமலைஜி அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆரவாரம் இதெல்லாம் இருந்தது. அண்ணாமலை ஸ்டேஜில் உட்காந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, அமைதியாக இருங்கப்பான்னு ஒரு சைகெல்லாம் பண்ணார். இதெல்லாம் வந்து சிலர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. என்னென்னா, அண்ணாமலை வந்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தார், அவர் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது போட்ட நிர்வாகிகள், நயினா நாகேந்திரன் இப்போ தான் வந்திருக்கிறாரு, அவர் இனிமேல் வந்து அவருடைய ஆதரவாளர் எல்லாத்தையும் நியமனம் பண்ணுவார், நியமனம் பண்ணும்போது இப்போ அண்ணாமலைக்கு இருக்கிற செல்வாக்கு அவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அவன் ஸ்டேஜில் ஒரு அதில் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்திலேயே அண்ணாமலை கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும்போது நயினா நாகேந்திரன் போய் கூட்டிகிட்டு வந்தார். தெரியும், அவருக்கே தெரியுது, அவர் வந்து புயல்யா, நான் தென்றல்யா அப்படின்னு அவருக்கே தெரியுது. அவரே அதே தான் சொல்கிறாரு. நான் மென்மையான போக்கை கடிப்பேன், அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுவார் அப்படின்னு ஏற்கனவே நயினா நாகேந்திரன் சொன்னார். இவங்க எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா, 5ஆம் தேதி இப்படி வந்து ஒரு கொண்டாட்டத்தை பண்ணியிருக்கிறாரு அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்படி பண்ணியிருக்காங்க, ஆதாரத்தோடு அமித்ஷாவுக்கு புகார் கொடுத்துருக்குறோம், அமித்ஷா வந்தோடனே அண்ணாமலையை கூப்பிட்டு கண்டிப்பார் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலையை கூப்பிட்டு கண்டிக்கவே இல்லை. இதுவே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமாக இதாகிடுச்சு. ஆனால் அமித்ஷா ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே பாருப்பா, முருக பக்தர் மாநாடு வெற்றி அடையணும், அதுக்கான முயற்சியை எல்லாருமே செய்யுங்க, சிறப்பாக பணியாற்றுங்க, அண்ணாமலை அப்படியே அரவணைச்சு நீங்கள் வந்து ஒற்றுமையாக செயல்பட பாருங்கள், ஏன் நீங்கள் வந்து கோஷ்டி பூசலை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசனுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸை பண்ணியிருக்காரு. என்னடா இது, ஒரு புகார் கொடுத்தோம்னா கட்சியிலேருந்து அவரை தூக்கி விடுவாங்க, இல்லை கண்டிப்பாங்க, அவர் எச்சரிக்கை கொடுப்பாங்க, எதுவுமே சொல்லாமல் அமித்ஷா வந்து அண்ணாமலைகிட்ட வந்து இவ்வளோ தூரம் சாப்பிட்டு பேசிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் கோபம்லாம் இருந்தது. அதுதான் இன்றைக்கி வந்து அதோட வெளிப்பாடுகள். அமித்ஷா வந்து ஒரு சமரசம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு, எச்சரிக்கை கொடுப்பாரு, ஒரு அட்வைஸ் பண்ணுவார் அண்ணாமலைக்கு அப்படின்னு நினச்சா, ஒரு சமரசம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் இருந்தாங்க. இதுக்கு இடையில செய்தியாளர் சந்திக்க சொல்லி நட்டாட்ட இருந்து உத்தரவு வந்தோன்னே, ஏன்னா இவங்க தலைமை உத்தரவு கொடுக்கணும், இல்லைன்னா நயினா நாகேந்திரன் உத்தரவு கொடுத்தா தான் அவர் செய்தியாளர்களை சந்திக்க முடியும். அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னனால செய்தியாளர் சந்திக்கும்போது அவருடைய விருப்பத்தை சொன்னார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியான்னு கேட்டால், இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும், என் மனசுக்கு பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது வந்து அதிமுக ஆட்சி அப்படிங்கிறதையும் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறதையும் ஆரம்பத்துலேருந்தே அண்ணாமலைக்கு பிடிக்கல. எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இல்லைங்க அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்கிறார். அவங்களோட கூட்டணி வைக்கிறது வேஸ்ட்டுங்க அது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதன்படி வந்து இவங்க கேட்க மாட்டேறாங்க. யார்? வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினா நாகேந்திரன், இவங்க எல்லாத்துக்கும் வெற்றி பெறணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா அதிமுகவோட நம்ம கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக பழைய அதிமுகவாக இருக்கா? அதை யோசிச்சாங்களா யாராவது? இல்லையே. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிமுகவே இல்லையே. இல்லாத போது ஏன் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அண்ணாமலை கருத்தை வந்து இவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டேறாங்க. அண்ணாமலைக்கு எதிராக வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. ஆனால் பாஜக தலைமைக்கு நல்லாவே தெரியுது, இது வந்து இப்போ அண்ணாமலை பேசுகிறாரு அப்படின்னா இதையும் ஒரு புகாராக எடப்பாடி பழனிசாமியோ இல்லை இங்கே இருக்கிற பாஜக கட்சியில் இருக்க சீனியர்களோ எல்லாருமே என்ன செய்வாங்க, அமித்ஷாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனையாக எழுப்பி விட்டாருங்க, கூட்டணிக்குள்ளே ஒரு கலகம் ஏற்படுதுங்க அப்படின்னு புகாரை தட்டி விடலாம். ஆனால் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக ஆட்சி தான், பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு அப்படின்னா, இது அண்ணாமலையோட குரல் கிடையாது, அமித்ஷாவோட குரல்.
அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா வந்து அண்ணாமலை மூலமாக பேச வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த மீட்டிங்கில் தான் ஜேபி நட்டா வந்து பேச சொன்ன மீட்டிங். ஜேபி நட்டா கொடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாலும் தொகுதிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தான் அண்ணாமலையை வச்சு பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாஜகவில் சில அண்ணாமலை ஆதரவாளரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கட்சியில் இருக்கிற சீனியர்கள் வானதி சீனிவாசன், தமிழிசை, நயினா நாகேந்திரன் இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குமா? என்ன இருந்தாலும் கட்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்களை வந்து மக்கள் கண்டெடுப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. அது ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை ஆதரித்தா கண்டிப்பாக வந்து பாஜக ஒரு நாள் தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் உட்காரும் அப்படிங்கிறத அண்ணாமலை போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புங்க. பாஜக உங்களை வாழ வைக்கிதில்ல, அந்த கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சியில் உட்கார வைக்க கொஞ்சம் அது நினச்சி பாருங்கள். நினச்சிங்கன்னா அந்த நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.